ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பேபிகார்ன் கிரேவி. இது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கணும்னு சொல்லலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக சூட் ஆகும். நல்ல க்ரீமியான, நல்ல ஸ்பைசியான, ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த மஷ்ரூம் பேபிகார்ன் கிரேவியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் 400 கிராம் மஷ்ரூம், 200 கிராம் பேபிகார்ன் எடுத்து வச்சுருக்கேன். பேபிக்கான இந்த மாதிரி நான் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமான சைஸில், விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மஷ்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே வச்சுருவோம். இந்த பக்கம் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 4 மீடியம் சைஸில் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து, கூடவே 1/4 ஸ்பூன் சர்க்கரை, 2 பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு இது நல்ல கலர் மாதிரி வதங்கி வரணும். அது வரைக்கும் அப்படியே வதக்கி விட்டுருவோம். இது ஒரு பக்கம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு கோல்டன் ப்ரௌனில் நல்லா கேரமல் ஆகி வரட்டும். இந்த டிஷ்ஷுக்கு நல்ல கலரையும் ஒரு டேஸ்ட்டையும் தரப்போகிறது தான் இந்த வெங்காயம் வதக்கி எடுக்கிறது. அதனால் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு இதை அப்படியே வதங்க விட்டுருவோம். இந்த பக்கம் ஒரு மிக்சி ஜாரில் 12 பாதாம் தோல் உரித்து சேர்த்தாச்சு. கூடவே 10 முந்திரி, 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரியையும் பாதாமையும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சோம்னாக்கா நல்லா நைஸ் அரைப்பட்டு வரும். இதை அப்படியே வச்சுருவோம். இந்த பக்கம் பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதையும் அப்படியே வச்சுருவோம். இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருவோம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேபிகார்னை சேர்த்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். அது வரைக்கும் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இந்த பேபிகார்னை நம்ம அப்படியே பச்சையாக சாப்பிட்டாலும் நல்லாவே இருக்கும். அதனால இது ரொம்ப வேகலை வதங்கலை, நம்ம எதுவும் கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ இதை தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு. அதிலே திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்து அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம கவனிச்சுக்கணும். இதை வதக்கி எடுக்கும்போது இந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி அப்படியே நல்லா விட்டு வரும். அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம வதக்க வேண்டாம். அந்த தண்ணியை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த தண்ணியோடு வதக்கணுன்னாக்கா இப்போ இருக்கிற சைஸை இன்னும் நல்லாவே சுருங்கி போயிடும். இது நான் தண்ணியை தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த அளவு வதங்கினது போதும், தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அந்த தண்ணியை நம்ம லாஸ்ட்டாக அந்த கிரேவிக்கு சேர்த்துருவோம். இப்போ இதுலேயே 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு இப்போ பட்டர் நல்லா உருகின பிறகு 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 1 கப்பு வெங்காயம் நல்ல பொடி பொடியாக சேர்த்து கட் பண்ணி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுக்கலாம். இதிலேயே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கூடுமான வரை நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. வாசனை டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 1/4 கப்பு பொடி பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்து அதையும் அப்படியே வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்க்குறோம். ஒரு 4 நடுத்தரமான தக்காளியை ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் அப்படியே பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம அரைச்சி எடுத்து அதில் சேர்த்துருக்கோம். அதையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். காரம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த காரம் கரெக்டாகவே இருக்குது. இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா நம்ம
மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த மஷ்ரூம் பேபிக்கான சேர்த்து அதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வாங்கும்போது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வதங்கி வர வர அப்புறம் இருக்கிற இடமே தெரியாம போயிடும். இந்த சைஸு கொஞ்சம் சின்ன சைஸு தான். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மஷ்ரூம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ இதை மூடி போட்டு நல்ல ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்து 1 ஸ்பூன் கசூரி மேத்தியும் சேர்த்துட்டு திரும்பவும் கலந்து விட்டுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த காரம் கரெக்டாக பேலன்ஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வெங்காயம் வதக்கி அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுக்கலாம். வெங்காயமும் அரைச்சி சேர்த்துருக்கோம், பாதாம் முந்திரி பேஸ்ட்டும் சேர்த்துருக்கோம். அதனால் அதுவும் ஒரு ஸ்வீட்னஸோடு தான் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை தூவி கலந்துட்டு இறக்குனாக்கா நம்ம எல்லாரோட ஃபேவரட் மஷ்ரூம் பேபிகார்ன் கிரேவி நல்ல கலர்ஃபுல்லாக அட்ராக்ஷனாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், கலந்து விட்டுட்டு இறக்க வேண்டியது தான். நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற இந்த மஷ்ரூம் பேபிகார்ன் கிரேவி பார்த்தீங்கன்னாக்கா மைல்டான மசாலா இருக்கிற சாதம் வெரைட்டி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம வீடியோ எல்லாத்துலேயும் சொல்லியிருப்போம். ஜீரா ரைஸ், கீ ரைஸ், வெஜ் புலாவ், அப்புறம் வெஜ் பிரியாணி, பிளெயின் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொட்டீஸ் வெரைட்டி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பரோட்டாக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசைன்னு இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதை பாருங்கள், பார்க்கும்போதே அந்த கலர் எவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம அந்த வெங்காயத்தை வதக்கி அரைச்சி சேர்த்தது தான் நமக்கு இந்த கலரை தருது. நீங்களும் இதே மாதிரி ரெஸ்டாரண்ட் சைடில் இதே மெத்தடில் மஷ்ரூம் பேபிகார்ன் கிரேவியை செய்து ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.